السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய உதவியால் அவனுடைய கலாமாகிய அவனுடைய வார்த்தைகளாகிய அல் குர்ஆனை சரியான முறையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த காலை வேளையிலே நாம் எல்லோரும் இந்த வகுப்பில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் இஹ்லாஸை தர வேண்டும். குர்ஆனை கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சூரத்துல் பக்ராவினுடைய தப்சீரை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் சென்ற வகுப்பிலே 263வது வசனம் வரைக்குமான விளக்கத்தை நாம் பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பில் 264, 265 ஆகிய வசனங்களுக்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். 264வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். يا أيها الذين آمنوا لا تبطلوا صدقاتكم بالمن والأذى كالذي ينفق ماله رئاء الناس ولا يؤمن بالله واليوم الآخر فمثله كمثل صفوان عليه تراب فأصابه وابل فتركه صلدا لا يقدرون على شيء مما كسبوا والله لا يهدي القوم الكافرين. அதாவது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, லா துபுத்திலு சதகாத்திக்கும், உங்களுடைய சதகாக்களை நீங்கள் வீணாக்கி விட வேண்டாம், பாத்திலாக்கி விட வேண்டாம். பில் மன்னி வல் அதா, அதாவது மன் என்று சொன்னால் சொல்லி காட்டுவது, அதா என்றால் தொல்லை தருவது. சதக்காவை கொடுத்துவிட்டு அல்லது கொடுக்கும் போது சொல்லி காட்டி தொல்லை தருவதன் மூலம் உங்களுடைய சதக்காக்களை நீங்கள் வீணாக்கி விட வேண்டாம். கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாஸ், மனிதர்களிடம் புகழை எதிர்பார்த்து, பாராட்டை எதிர்பார்த்து தனது பொருளாதாரத்தை செலவிடுபவனை போல. மேலும் வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பாமல் இருந்து கொண்டு புகழாரத்திற்காக பாராட்டுக்காக செலவிடுவனைப் போல உங்களுடைய சதகாக்களை நீங்கள் வீணாக்கி விட வேண்டாம். இந்த பொருளாதாரத்தை பேருக்காகவும் புகழுக்காகவும் பாராட்டுதலுக்காகவும் முகஸ்துதிக்காகவும் செலவு செய்பவர், அதுபோல அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பாமல் செலவு செய்பவருடைய உதாரணம் என்னவென்றால், ஃபமஸலுஹு கமஸலி ஸஃப்வான், ஒரு கல்லை போல, ஒரு பாறாங்கல். சஃப்வான் என்று சொன்னால் பாறாங்கல்லை போல. அந்த கல்லிலே ஃபஅஸாபஹு வாபிலுன், மண் படர்ந்திருக்கிறது. ஒரு பாறாங்கல், வழுக்கை பாறாங்கல்லிலே மண் நிறைய காணப்படுகிறது. அந்த மண்ணின் மீது அல்லது அந்த பாறாங்கல்லின் மீது மழை பெய்கிறது. மழை பெய்தால் அதனை, அந்த மேலே இருக்கிற மணல்கள் எல்லாம் கல்லுக்கு மேல் மழை பெய்யும் போது கரைந்து ஓடிவிடும். அல்லாஹு தஆலா இப்படி ஒரு உதாரணம் சொல்கிறார். இப்படி இருப்பதுதான் இந்த முகஸ்துதிக்கு செலவு செய்கிறவர்களுடைய நிலை என்று சொல்கிறார். குர்ஆனிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உதாரணம் அல்லாஹு தஆலா சொல்வது நாம் சொல்ல வருகிற விஷயத்தை இலகுவாக புரிந்து கொள்வதற்காகவும் உள்ளங்களில் அவை ஆழமாக பதிக்கப்படுவதற்காக வேண்டியும் தான் உதாரணங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது சூரத்துல் பக்ராவினுடைய
261வது வசனத்திலிருந்து அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதை அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்தி கொண்டு வருகிறார். பொதுவாக நம் எல்லோருக்கும் தெரியும், நம்மிடம் இருக்கிற பொருளாதாரத்தின் உண்மையான சொந்தக்காரன் அல்லாஹ்தான். அவன் நாடியவர்களுக்கு நிறைய கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு அளவோடு கொடுக்கிறான். சில நேரங்களில் சிலருக்கு கொடுக்காமலும் விடுகிறான். இது அல்லாஹுடைய ஹிக்மத்தோடு தொடர்பட்டது. இதிலே அல்லாஹ் யாருக்கும் அநீதி இழைப்பதில்லை. நிறைய கொடுக்கிறவர், லிமிட்டோடு கொடுக்கப்படுகிறவர், அல்லது அறவே கொடுக்கப்படாமல் இருக்கிறவர், எல்லோரோடும் அல்லாஹ் நீதியாகவே நடந்து கொள்கிறார். இங்கே பொருளாதாரத்தை பெற்றவர்கள் அந்த பொருளாதாரம் என்னுடையது என்கிற மனநிலையிலிருந்து விடுபட வேண்டும். இது அல்லாஹ் எனக்கு தந்தது என்கிற அந்த மனநிலைக்கு அவர்கள் மாற வேண்டும். இஸ்லாத்திற்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அந்த மனநிலை இருந்தது. அந்த மனநிலையை அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு பக்குவப்படுத்தி அவர்களுடைய அந்த மனங்களிலே பொருளாதாரத்தை பற்றிய ஒரு அழகிய தெளிவை அல்லாஹு தஆலா வழங்கினார். எனவே அவர்கள் பொருளாதாரம் அல்லாஹ் தந்தது என்பதில் தெளிவோடு இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா அவர்களை செலவு செய்ய தூண்டும் போது அந்த மக்களும் அல்லாஹுடைய பாதையில் தாராளமாக கொடுத்தார்கள். நம்முடைய கிராமங்களிலே சொல்லுகிற பழமொழியின் அடிப்படையில், அதாவது இறைக்கிற கிணறு தான் ஊறும் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு கிணற்றை நாம் அதிலிருந்து தண்ணீரை எடுக்க எடுக்கத்தான் அது அதிகமாக ஊறும் என்று சொல்வார்கள். இது பிராக்டிக்கலாக காணப்படக்கூடிய ஒரு அனுபவமாகும். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து இஹ்லாஸோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பேணி ஒருவர் செலவு செய்வாராக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். அதை அல்லாஹு தஆலா 261வது வசனத்திலே சொல்லி காட்டி, அந்த அடிப்படையில் நாம் பொருளாதாரத்தை செலவு செய்யும் போது நம்மிடத்தில் இஹ்லாஸ் மிக பிரதானமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த எல்லா வசனங்களிலும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். 261லும் வலியுறுத்துகிறான், 262லும் அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான், 263வது வசனத்திலும் அதை வலியுறுத்துகிறான். இஹ்லாஸ், நம்ம கொடுப்பது அல்லாஹுக்காக. நாம் கொடுத்ததை வைத்து ஒருவர் மிகப்பெரிய செல்வந்தராகலாம். நாம் கொடுத்த ஒருவர் சில நேரங்களில் அவர் வசதி படைத்திருப்பார், நம்மிடம் வசதி இல்லாமல் போகும். அந்த நேரத்தில் நமக்கு அவர் கைதராமல் போகலாம், அவர் நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். அதில் நமக்கு பிரச்சனை இல்லை. நாம் கொடுத்தது அல்லாஹுக்காக, அதோடு நாம் நின்று விட வேண்டும். நாம் கொடுத்து விட்டு அதை சொல்லி காட்டுவோமாக இருந்தால் அது நிச்சயமாக நம்முடைய தர்மத்தை வீணாக்கி விடும். இதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அது ஒரு தனிநபருக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு மஸ்ஜிதுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நிறுவனத்திற்கு, ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடிய ஒரு சமூக நிறுவனத்திற்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கொடுத்ததை சொல்லி காட்டுவதும், கொடுத்ததை வைத்து யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர்களை டோர்ச்சர் பண்ணுவதும் நம்முடைய சதகாவை பாத்திலாக்கி விடும். எந்த அளவுக்கு பாத்திலாக்கும் என்றால் எந்த ஒரு நன்மையும் அதனால் கிடைக்காது. அதை புரிகிறதுக்காக அல்லாஹு தஆலா இங்கே ஒரு பாறாங்கல்லை, ஒரு எந்த விதமான மரங்களோ அல்லது செடிகளோ இல்லாத வெறும் கல்லொன்றை, வழுக்குப்பாறை என்று சொல்வார்கள், அந்த வழுக்குப்பாறை அல்லாஹு தஆலா உதாரணம் சொல்கிறார். அந்த வழுக்குப்பாறையிலே மண் இருக்கிறது, பாறைக்கு மேல் மணல் கிடக்கிறது. அந்த மண் மழை பெய்ததும் கரைந்து ஓடிவிடும். அதுபோலதான் நீங்கள் செய்த தர்மம் கரைந்து ஓடிவிடும். அது எந்த பலனையும் உங்களுக்கு தராது. தர்மத்திற்கு நிறைய நன்மைகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்ம தர்மம் என்று சொல்லும்போது அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வது. அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதற்கு நிறைய நன்மைகள், சாதாரண நன்மைகள் அல்ல. நாளை மறுமையிலே அரசின் கீழ் நிழல் பெறக்கூடிய பெரிய பாக்கியம் இந்த தர்மத்தினால் கிடைக்கிறது. இந்த உலகத்தில் ஆபத்துக்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. இப்படியாக பல நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன.
ஆனால் ஒருவர் தான் கொடுக்கிற தர்மத்தை சொல்லிக்காட்டி அந்த தர்மத்தை வைத்து பெறுகிறவர்களை டோர்ச்சர் பண்ணுவாராக இருந்தால் எந்த நன்மையும் அவருக்கு கிடைக்காது என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா மிக தெளிவாக அழகாக எல்லோருக்கும் புரியும் வண்ணம் இந்த உதாரணத்தை சொல்லி விளங்கப்படுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போ பொருளாதாரத்தை பெருமைக்காகவும் புகழுக்காகவும் இப்போ கொடுக்கிறது, பள்ளி கேட்டால் ஒரு அமௌண்ட்டை கொடுக்கிறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கேட்டால் ஒரு அமௌண்ட்டை கொடுக்கிறது. ஆனால் அவருடைய நீயத்தை என்று கேட்டால் முகஸ்துதி என்றால் மக்கள் தன்னை பாராட்ட வேண்டும், கொடைவள்ளல் என்று சொல்ல வேண்டும். இப்படியாக செய்பவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு நிராகரிப்பாளரை ஒத்தவர். நிராகரிப்பாளர்கள்தான் தங்களுடைய பொருளாதாரத்தின் மூலம் இவ்வாறான லாபங்களை எதிர்பார்ப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி முடிக்கிறார். 265வது வசனத்தில் وَمَثَلُ الَّذِينَ يُنْفِقُونَ أَمْوَالَهُمْ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ وَتَثْبِيتًا مِنْ أَنْفُسِهِمْ, தங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹுடைய திருப்தியை நாடி மனதை உறுதிப்படுத்தி யார் வழங்குகிறாரோ, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு நுணுக்கமாக பேசுகிறான் என்பதை பாருங்கள். தங்களுடைய பொருளாதாரம், அப்போ ஒருவர் பொருளாதாரத்தை செலவு செய்யும்போது அந்த பொருளாதாரம் நம்ம பேசிக்கலி நம்முடைய ஈமான் அல்லாஹ் நமக்கு தந்தது. இரண்டாவது, நாம் செலவு செய்கிற பொருளாதாரம் நம்முடையதாக இருக்க வேண்டும். அடுத்தவருடைய பொருளாதாரத்தை திருடி கொடுப்பதோ அல்லது அடுத்தவருடைய பொருளாதாரத்தை சுரண்டி கொடுப்பதோ நமக்கு நன்மையை பெற்றுத்தர மாட்டாது. நம்முடைய பொருளாதாரத்தை கொடுக்கணும். அதான் மஸலுல் அம்வாலஹும், தமது பொருளாதாரத்தை செலவு செய்கிறவர்களுக்கு உதாரணம். அடுத்தது இப்திகா மர்தாத்தில்லா, அல்லாஹுடைய திருப்தியை நாடித்தான் பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும். அவர் பாவம், அவர் கஷ்டப்படுகிறார் என்று உணர்வது ஓகே, நல்ல விஷயம். அவர் தெரிந்தவர் என்று நினைப்பது ஓகே. ஆனால் கொடுக்கும் போது என்ன நினைக்க வேண்டும் என்றால், என்னுடைய ரப் எனக்கு தந்திருக்கிறான், எனவே நான் என்னுடைய ரப்புக்காக கொடுக்கிறேன் என்கிற உணர்வோடு கொடுக்க வேண்டும். அடுத்தது வதஸ்பீத மின் அன்ஃபுஸிஹிம், உள்ளத்தை உறுதிப்படுத்தி கொண்டு செலவு செய்ய வேண்டும். என்றால் இந்த பொருளாதாரம் என்பது சுப்ஹானல்லாஹ் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சோதனையாக நமக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய உம்மத்தின் முதல் சோதனை எது? பொருளாதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அவ்வலு ஃபித்னத்தி உம்மத்தி அல் மால். பொருளாதாரம் பெரிய ஒரு சோதனை. சுப்ஹானல்லாஹ். இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். மனிதன் இந்த பொருளாதாரத்தை மிக கடுமையாக நேசிப்பார். அதே போல யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி, எப்போது பார்த்தாலும் மனிதனுடைய நாவில் என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய பொருளாதாரம் என்றிருக்கும். இந்த பொருளாதாரம் ஒரு பெரிய சோதனை. அது எவ்வளவுதான் நம்ம பேசினாலும், எவ்வளவுதான் படித்தாலும், எவ்வளவுதான் அதை பற்றி நாம் அறிந்தாலும் பொருளாதாரம் ஒரு சோதனை தான். ஆனால் இந்த பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் கொடுக்க முன் வரும்போது தடுமாற்றம் வரும் மனதில். இவ்வளவு கொடுக்கிறதா? எடுத்தெடுப்பில் சிலர் சொல்லி விடுவார்கள், நான் ஒரு 10 லட்சம் தருகிறேன், நான் ஒரு கோடி தருகிறேன், நான் என்னுடைய நிலத்தை தருகிறேன், நான் என்னுடைய பில்டிங்கை, இப்படி சொல்லி விடுவார்கள். அதுக்கு பிறகு மனதில் ஒரு குழப்பம் வரும். அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வதஸ்பீதம் மின் அன்ஃபுஸிஹிம், அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும், அதே நேரத்தில் உள்ளத்தை உறுதிப்படுத்திய நிலையில் செலவு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமதலி ஜன்னத்தின் பிரபுவா, கமதலி ஜன்னத்தின் பிரபுவத்தின் அசாபஹா வாபிலுன் ஃபஆத்தத் உக்குலஹா திஃபைன். அதாவது உயர்ந்த இடத்தில் இருக்கும் ஒரு தோட்டத்திற்கு உதாரணமாகும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் ஒரு தோட்டத்திற்கு அது உதாரணமாகும். அதில் பெருமழை பெய்தால், ஒரு உயரமான இடத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தில் பெருமழை பெய்தால் அதனுடைய விளைச்சல் இரட்டிப்பாகிறது. அதனுடைய விளைச்சல் இரட்டிப்பாகிறது. சில நேரம் பெருமழை பெய்யாவிட்டாலும் சிறு தூறல்களே போதுமானதாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ்.
ஒரு பெரிய உயரமான ஒரு மலை பாங்கான ஒரு இடத்தில் ஒருவருக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் நல்ல மழை பெய்கிறது. மழை பெய்தால் விளைச்சல் இரட்டிப்பாகிறது. சில நேரம் பெருமழை பெய்யவில்லை, சிறு தூறலே வந்தாலும் அதற்கு போதுமானது அந்த தோட்டத்திற்கு விளைச்சலை தருவதற்கு. இது போலதான் யார் ஒருவர் அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து உள்ளத்தை உறுதிப்படுத்தி சதகா செய்கிறாரோ, அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவிடுகிறாரோ, அன்புள்ள சகோதர சகோதரர்களே, நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வரக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் கவனத்தில் எடுக்கணும். அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வது என்பது பள்ளிக்கு கொடுப்பது மட்டுமல்ல, தாவா சென்டருக்கு கொடுப்பது மட்டுமல்ல, மதரசாவை கொடுப்பது மட்டுமல்ல. நாம் செலவு செய்கிற அனைத்துமே சதக்கா தான். நம்முடைய மனைவிக்கு கொடுப்பது சதக்கா, கடமையாக இருக்கும், சில நேரம் சுண்ணத்தாக இருக்கும். நம்முடைய பேரண்ட்ஸ், நம்முடைய ரிலேட்டிவ்ஸ், நம்முடைய சிபிலிங்ஸ், அண்டை வீட்டார், அனாதை குழந்தைகள், விதவைகள், யாசகர்கள், அந்த கை நீட்டி வரக்கூடியவர்கள் என்று யாருக்கு கொடுப்பதாக இருந்தாலும் அது சதக்கா தான். எனவே நம்முடைய சதக்காக்களை நாம் கொடுக்கும் போது இந்த மனநிலையோடு நாம் இருந்து விட வேண்டும். அல்லாஹுக்காக. அது ₹1 கொடுக்கலாம், ₹1,00,00,000 கொடுக்கலாம். ₹1 நீங்கள் பெருமைக்காக மொஸ்துதிக்காக கொடுத்தாலும் அது வேஸ்ட். ₹1,00,00,000 பெருமைக்காக மொஸ்துதிக்காக கொடுத்தாலும் வேஸ்ட். ₹1 கொடுத்துவிட்டு தொல்லை தந்தாலும் உங்களுடைய சதகா பாத்தில். ₹1,00,00,000 கொடுத்துவிட்டு நீங்கள் தொல்லை தந்தாலும் பாத்தில். அதே போல நீங்கள் பெரியதோ சிறியதோ கொடுத்துவிட்டு அதை வைத்து உங்களுடைய வார்த்தைகளால் நீங்கள் பெற்றவர்களை டார்ச்சர் பண்ணினால், இது நிறைய நடக்கிறது இன்றைக்கு. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்கிறது, பிறகு அதை வைத்து நான் அப்படி தந்தேன், இப்படி தந்தேன், நான் தந்ததனால் தான் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்று டார்ச்சர் பண்ணுவது. டார்ச்சர் பண்ணினாலும் நம்முடைய தர்மம் பாத்திலாகிவிடும். இந்த செய்தி அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, அதாவது நீங்கள் அல்லாஹுக்காக கொடுங்கள், உங்களுடைய மனதை உறுதிப்படுத்தி கொண்டு, அதாவது அல்லாஹுக்காக என்கிற அந்த உறுதியான மனநிலையோடு கொடுக்கும் போது தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் கொடுங்கள். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் தெளிவாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்ப நம்மிடத்தில் அந்த உறுதியை வலுப்படுத்துவதற்காக, நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை முடிக்கிற போது அவனுடைய ஒரு பெயரை சொல்லி முடிக்கிறான், பஸீர் என்கிற பெயரை. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே நீங்கள் கொடுப்பது, நீங்கள் செய்வது அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே உங்களுடைய சதக்காவில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், முதாபா இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சதக்காவில் மட்டுமல்ல, இங்கே குறிப்பாக சதக்கா சொல்லப்பட்டாலும் பொதுவாக இந்த குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு இஹ்லாஸை எல்லா அமல்களிலும் வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் இஹ்லாஸோடு எதை செய்தாலும் அதில் பெரிய ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். இப்போ புன்முறுவல் செய்வது சதக்கா என்று ஹதீஸ் வருகிறது. உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ சிரிப்பது, புன்முறுவல் செய்வது சதக்கா. எப்போது புன்முறுவல் சதக்காவாகும்? அல்லாஹுக்காக என்று செய்கிற போதுதான். ஈமான் 60க்கும் அல்லது 70க்கும் மேற்பட்ட கிளையுடையோடு அதிலே உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், தாழ்ந்தது இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையிலே கிடக்கக்கூடிய ஒரு பொருளை, மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒன்றை அகற்றி விடுவது. இந்த பாதையில் கிடக்கக்கூடிய தொல்லை தரக்கூடியதை அகற்றுவது ஈமானில் உயர்ந்த ஒரு பகுதி என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் அல்லாஹுக்காக, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வோடு தான் செய்ய வேண்டும். இப்போ நாம் இந்த கிளாஸ் ஏற்பாடு செய்கிறோம், இதில் ஒரு அட்மின் இருப்பார். அந்த அட்மின் இந்த ஜூமை ஸ்டார்ட் பண்ணுறது அல்லாஹுக்காக, தாருத்தரபியா இதை ஏற்பாடு செய்வது அல்லாஹுக்காக, இந்த கிளாஸை நடத்துவது அல்லாஹுக்காக என்கிற அந்த இஹ்லாஸான எண்ணத்தோடு செய்கிற போதுதான் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய அமல்கள் பெருமானம் பெறும். அப்போதுதான் அதற்கு கூலி கிடைக்கும். ஒரு ரூட்டின் ஸ்டைலில் செய்தோமாக இருந்தால் நன்மை கிடைக்காது. முகஸ்துதிக்காக செய்தோம் என்றால் பாவம் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். ஒரு நன்மை எதிர்பார்க்கல, சும்மா ஒரு ரூட்டின் ஒர்க்.
ஒருவர் காலையில் எழுந்தால் பிரஷ் பண்ணுறது நன்மை கிடைக்காது. ஆனால் பிரஷ் பண்ணும்போது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்தால் பிரஷ் பண்ணுவார்கள், ஒது செய்வதற்கு முன்னர் பிரஷ் பண்ணுவார்கள், தொழுகைக்கு முன்னால் பிரஷ் பண்ணுவார்கள். பிரஷ் பண்ணுவது தனக்கு விருப்பத்திற்குரியது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்கிற அந்த ஹதீஸையும் இந்த செய்திகளையும் நினைவில் கொண்டு அல்லாஹுக்காக பிரஷ் பண்ணினால் நன்மை கிடைக்கும். எனவே நம்முடைய எண்ணங்கள் மிக பிரதானமானவை, முக்கியமானவை என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் செய்யக்கூடிய சதகாக்கள் விஷயத்தில் மர்தாத்துல்லா அல்லாஹுடைய திருப்தி, அதே போல நம்முடைய உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி உறுதிப்படுத்தி அல்லாஹுக்காக என்ற அந்த மனநிலையோடு தர்மம் செய்வது, இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக.